Hi, welcome to SKC Rebels and இந்த வீடியோவில் நம்ம HTML சீரீஸோட செகண்ட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா H1 டேக் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்துருப்போம். ஓகேவா? H1 டேக் அப்படிங்கிறதுனா ஹெட்டிங் சைஸ் 1. ஸோ அதே ஹெட்டிங் சைஸ் வந்து எவ்வளோ இருக்குது, ஹெட்டிங் சைஸ் 1 மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இல்லை. ஸோ அது எத்தனை வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் இமேஜ் வந்து எப்படி வந்து நம்ம ஒரு வெப் பேஜில் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு லிங்க்கு ஒரு லிங்க்கெல்லாம் கிளிக் பண்ணி நம்ம போவோம் இல்லையா வெப் பேஜில். ஸோ ஒரு வேர்டு இருக்கும், அந்த ப்ளூ கலரில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை ஹோம்ஒர்க் பண்ணும்போது ஸோ அதை கிளிக் பண்ணால் வேறு பேஜுக்கு வந்து நம்ம போவோம். ஸோ அதே மாதிரி நாம் வந்து எப்படி வெப்பேஜ் வந்து லிங்க் வைக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த கோடிங்கில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல டாக் டைப் HTML அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த டாக் டைப் HTML வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரௌசருக்கு வந்து இது ஒரு HTML டாக்குமெண்ட் அப்படிங்கிறத வந்து கன்வே பண்ணோம். ஓகேவா? ஸோ வந்து டாக் டைப் HTML அப்படின்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் எப்பயும் போல HTML டேக் ஸ்டார்ட் பண்ணி என் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹெட்டிங் டேக், டைட்டில் டேக். ஸோ ஹெட் டேக் வந்து என்னென்னா ஸோ நம்ம இன்விசிபிள் பார்ட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ நம்ம பார்க்க முடியாத சில மெட்டா இன்ஃபர்மேஷன்ஸு ப்ரௌசருக்கு சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் செக்ஷன். ஸோ அதுதான் ஹெட் டேகு. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டைட்டில் வந்து டெமோ பேஜ் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் வந்து என்னென்னா ஒரு ரீசனபிளாக போடணும். ஸோ உங்கள் வெப்பேஜ் வந்து ஹோம் பேஜ் அதில் வந்து நீங்கள் உங்களோட பிஸ்னஸை பற்றி சொல்லியிருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்கள் பிஸ்னஸை பற்றி சொல்லலாம். பிஸ்னஸோட லைனை வந்து அதில் மென்ஷன் பண்ணலாம். ஏன்னா இது SEOக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாடி டேக். அந்த பாடி டேக்கில் என்ன அப்படின்னா நம்ம வெப்பேஜில் பார்க்குற விசிபிளான எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடி டேக்கில் தான் நம்ம போகணும். ஓகே, அப்போ அதாவது ஸ்டார்ட் ஆஃப் த பாடி டேக், பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த பாடி டேக். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம அன்றைக்கி ஃபோனோட H1 பார்த்தோம்னா ஹெட்டிங் சைஸ் 1, அதேமாரி H1, H2, H3, H4, H5, H6 வரைக்கும் இருக்குது. ஸோ ஹெட்டிங் சைஸ் 1லேருந்து ஹெட்டிங் சைஸ் 6 வரைக்கும் இருக்குது HTML டேக்கில். ஸோ ஃபர்ஸ்ட் சைஸ் பெருசாக இருக்கும், ஹெட்டிங் சைஸ் 2 வந்து அதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அதோட கொஞ்சம் சின்னது. ஸோ அப்படியே H6 வரைக்கும் ரொம்ப ஸ்மாலாக போயிட்டே இருக்கும், பெருசுலேருந்து ஆரம்பித்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் டேக் 1 to 6 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிங்க் டேக் எப்படி வைக்கிறேன்னு நான் சொன்னீங்கன்னா ஸோ லிங்க் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னா ஏ டேக், ஓகேவா, ஆங்கர் டேக் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வேர்டை போடுவோம். ஸோ இப்போ அந்த கூகுள் அப்படிங்கிற வேர்டு கிளிக் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா லிங்க் போகணும். ஓகேவா? ஸோ அதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஏ டேக்னா கூகுள் அப்படின்ட்டு. ஸோ ஹெச்எஃப் அப்படிங்கன்னா அந்த வேர்டை கிளிக் பண்ணால் எங்கே போகணும் அப்படிங்கிறது இல்லையா, ஸோ அதை ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸ், அதான் ஹெச்எஃப் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த கூகுள்ங்கிற வேர்டை கிளிக் பண்ணால் எனக்கு வந்து google.com அப்படிங்கிற சைட்டுக்கு போகணும். ஸோ அதான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம், www.google.com அப்படின்ட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜ் வச்சுருக்கோம். ஸோ இமேஜ் அதே மாதிரி தான் இமேஜ் டேக் IMG அதை ரெஸ்ட் பண்ணி இமேஜுக்கு என் டேக் கிடையாது. ஸோ இதே மாதிரி வச்சா போகணும். ஸோ இதில் எடுத்துகிட்டோம்னா இமேஜ்னு சொல்லிட்டோம், பட் சோர்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே என்ன கொடுக்கணும், இமேஜோட நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வித்தை வந்து 50%, அது வந்து நம்மளோட மேக்ஸிமம் 100% கொடுக்கலாம். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். பேராகிராஃப் ஸ்டார்ட் டேக் என் டேக். ஸோ இதுதான். இப்போ இதுக்கு நம்ம வந்து பேராகிராஃப் கொடுத்துருக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம 4 டேக் பார்த்துருக்கோம். என்னென்ன அப்படின்னா ஹெட்டிங் டேக் 1 to 6, ஏ டேக் லிங்க் வைக்கிறது எப்படி, இமேஜ் வைக்கிறது எப்படி, பேராகிராஃப் டேக் அப்படிங்கிற 4 டேக் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன், உங்களுக்கு போய் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஃபைலோட பேர் வந்து demo.html சீரிஸ்ங்க ஃபோல்டரில் இருக்கேன். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணால் நமக்கு அவுட் வந்துடும். ஸோ அப்படி வந்துடுச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா H1 to H6 வரைக்கும் இருக்குது, இமேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹைப்பர் லிங்க் இருக்கா. ஸோ இந்த ஹைப்பர் லிங்க்கை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த google.com பேஜுக்கு போகுதா, ரெஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் இது ஒரு பேராகிராஃப்டை, ஸோ பேராகிராஃபை நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ 50% வச்சதுனால இமேஜ் வந்து பாதி இருக்குது. இப்போ இதுவே வந்து நான் 100% வச்சுன்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா 100% வச்சா பெருசாகிடுச்சு இமேஜ். ஓகேவா? ஸோ இது பிளராக இருக்குன்னா நம்ம கம்மியாக வச்சுட்டாலே இது நல்லா இருக்கும். நிற்கலாம், அது நம்ம முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ ரிஃப்ரெஷ் கொடுத்தாச்சு. ஸோ 100% கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு இமேஜ் வந்து ஸ்கேல் ஆகும். எந்த ப்ரௌசரில் பார்த்தோன்னா இமேஜ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கேல் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ இந்த ஹெட்டிங் சைஸ் 1 2 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ ஹெட்டிங் சைஸ் இது நம்ம கொடுக்காம விட்டு வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இது நான் இந்த ஹெட்டிங் டேக் 6 வந்து நான் கமெண்ட் பண்ணிட்டேன். கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் வெறும் எஸ்கேஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு போடுறேன். ஓகேவா? இப்போ என்ன ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். என்ன இருக்கு, இது வரலை. பட் இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா எஸ்கேஸ் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது நார்மலாக எப்பயும் போல இருக்குது. ஸோ அந்த ஹெட்டிங்கை விட்டு நார்மல் ஃபாண்ட் ஆகிடுச்சு அந்த எஸ்கேஸ் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த டேக்குள்ளே போடுறதுக்கும் டேக்குள்ளே போடாமல் நார்மலாக போட்டால் நார்மல் ஃபாண்ட்டாக தான் எடுத்துக்கும். ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் இப்போ வந்து நம்ம கூகுள் அப்படிங்கிற வேர்டு வந்து லிங்காக இருக்குது. ஓகேவா? ப்ளூ கலரில் லிங்காக இருக்குது. ஸோ கிளிக் பண்ணும்போது அங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதுவே வந்து இந்த ஹெச்எஃப் அப்படிங்கிறது வந்து நான் எடுத்துட்றேன். ஓகேவா? எடுத்துட்டு நார்மலாக வெறும் இந்த ஏ டேக் வச்சு மட்டும் போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஏ டேக் மட்டும் வச்சு போடுறேன். அப்போ என்ன ஆகும்னு பார்ப்போம். இப்போ லிங்க் இருக்கா? இல்லை. ஸோ அந்த லிங்க் வர்றது எதுக்காக அப்படின்னா அந்த ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸுக்காக தான். ஸோ நம்ம அதை எடுத்துட்டோம்னா லிங்க்கு ஒர்க் ஆகாது. ஓகேவா? இப்போ பார்ப்போமா? ஸோ லிங்க் இருக்கா? ஸோ லிங்க் ஒர்க் ஆகாது. ஓகே. அதேமாரி இமேஜ், இந்த இமேஜில் வந்துட்டு இப்போ நம்ம சோர்ஸ் அப்படிங்கிறத எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. வராது, இமேஜே வராது. ஸோ அந்த சோர்ஸ் அப்படிங்கிற அட்ரிபியூட்டில் கொடுக்குற இது மூலியமாக தான் நம்மளுக்கு அந்த இமேஜ் தெரியுது. ஓகேவா? இப்போ நான் மறுபடியும் போட்டுட்டேன். ஸோ இப்போ இமேஜ் வந்துடுச்சு. ஒவ்வொரு டேகுக்கும் என்னென்ன ஒரு வேர்டுக்கும் அது வந்து மீனிங் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்னென்னா கவனமாக அதை படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம 4 டேக்ஸ் பார்த்துருக்கோம். என்னென்னா H1 டேக் டு H6 டேக்ஸ், ஒரு லிங்க் டேக் எப்படி வைக்கிறது, இமேஜ் டேக், பேராகிராஃப் டேக், 4 டேக் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் 10 டேக்ஸோட நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.